ஆர்பிஐ இருக்காங்கல்ல, ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா as launched one app, as launch one app. எதுக்காக அப்படின்னா to help visually impaired challenged persons to identify denomination of currency of rupees அல்லது கரன்சி. அது என்ன ஆப் அப்படின்னா மணி ஆப். அது கிடையாது, புரியுதா? என்ன ஆப்புன்னா MANI ஆப். ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ மணி ஆப்பு, ஆப்ஷன் பி MAC மெனி ஆப்பு அப்படிலாம் கொடுப்பாங்க, பார்த்துங்க. ஆன்சர் என்னதுன்னா MANI ஆப்பு. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஷுவலி இம்பேர்ட் பீப்புள், அது விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்காக 10 ரூபா நோட்டு, ஒவ்வொரு நோட்டும் ஒரு சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அந்த கரன்சி நோட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா அந்த MANI அப்படின்ற ஆப்பை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ ஆர்பிஐஸ் லான்ச்டு ஒன் ஆப் அப்படின்னா அந்த என்ன ஆப் அப்படின்னா மணி ஆப், MANI ஆப், MANI ஆப். இது எதுக்காக அப்படின்னா விஷுவலி சேலஞ்சு பர்சன் டினாமினேஷன் ஆஃப் கரன்சியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான், அதானே? சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வகீர் பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம், எந்த ஸ்டேட்டில் இருக்குது? மேகாலயா அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மேகாலயாவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பீசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இன் மேகாலயா எ நியூ ஸ்பீசஸ் ஆஃப் ஸ்னேக் ஹெட்டட் ஃபிஷ் has been discovered. பாருங்கள், மேகாலயாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாம்பு தலையுடன் மேகாலயாவில் பாம்பு தலையுடன் மீன் வடிவம் மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தலைலாம் பாம்பா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் பாம்பு தலையோட மீன், கரெக்டா? மீன் வந்து ஒரு புது உயிரினம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா பாம்பு தலை மட்டும் பாம்பு, உடம்புலாம் வந்து மீன் மாதிரி. ஸோ பாம்பு தலையுடன் மீன் போன்ற உருவம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா மேகாலயா. இப்போ தான் கொண்டாடுமே வகீர் பிரிட்ஜ் ஒன்று பார்த்தோம், மேகாலயா அதானே வகீர் பிரிட்ஜ், கரெக்டா? அது என்னது இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோடு ஆர்ச் பிரிட்ஜ் அதானே. சரி, DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஆர்டிஓவோட சயின்டிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு, இந்த ஆண்டின் சிறந்த விஞ்ஞானி விருது 2021 எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட இந்த ஆண்டின் சிறந்த விஞ்ஞானி விருது யார் கொடுத்துருக்காங்க கேட்பாங்க. ஹேமந்த் குமார் பாண்டே. டிஆர்டிஓஸ் சயின்டிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு, scientist of the year award 2021 யார் அப்படின்னா ஹேமந்த் குமார் பாண்டே. கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹேமந்த் பாண்டே டிஆர்டிஓட சயின்டிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் 2021. கேட்க வாய்ப்பு முக்கியமானது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனோட பேர் மாற்றிருக்காங்க. டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனுடைய இதோடைய பேர் மாற்றிருக்காங்க. என்னென்னு பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரகதி மைதான் வாஸ் ரீநேம்டு சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து டெல்லியில் பிரகதி மைதான் என்ற மெட்ரோ ரயில் நிலையத்தின் பெயரை என்னன்னு மாற்றிருக்கேன்னா சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன். சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன்
என பெயர் மாற்றம் செய்துள்ளனர். என பெயர் மாற்றம் செய்துள்ளது. பிரகதி மைதான் அப்படின்றத மெட்ரோ ஸ்டேஷன், இது பிரகதி மைதான்றது மெட்ரோ ஸ்டேஷனுடைய மெட்ரோ ரயில் இருக்குல்ல, மெட்ரோ ரயிலுடைய அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அதோட பேர் மெட்ரோ ஸ்டேஷனுடைய ரயில். பிரகதி மைதான் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க டெல்லியில். ஆர்பிஐ மணி ஆப்பு ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி நியூஸ் பீசஸ் ஒன்று ஸ்னேக் தலையோட ஒரு மீன் கிடச்சிருக்குது, அது எங்கே இருக்குன்னா மேகாலயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க, இளம் வயது மேயர் ஆகிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். இளம் வயது மேயர், அவங்க பேர் கேட்டோன்னா ஆர்யா ராஜேந்திரன். ஆக்டர் ஆர்யா இருக்கார்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஆர்யா ராஜேந்திரன். இவங்க தான் வந்து இளம் வயது மேயர் ஆகிருக்காங்க. ஆர்யா ராஜேந்திரன் has taken charge as இந்தியாஸ் யங்கஸ்ட் மேயர். கேட்க வாய்ப்புறது இந்தியாஸ் யங்கஸ்ட் மேயர். இது எந்த ஸ்டேட்லன்னு கேட்பாங்க, அதான் மெயின். எந்த ஸ்டேட்டில் இதுமாதிரி ராஜேந்திரனை யங்கஸ்ட்டு மேயராக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாஸ் யங்கஸ்ட் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் has taken charge as இந்தியாஸ் யங்கஸ்ட் மேயர் ஃப்ரம் கேரளா. கேரளான்னு தெரிஞ்சு போச்சு. கேரளா கொஸ்டினா அப்படின்னா கேரளா கொஸ்டின் கிடையாது. அந்த கேரளாவில் எந்த வார்டு அப்படின்னு கேட்பாங்க, எந்த கார்பரேஷன் வார்டு அப்படின்னு கேட்பாங்க. கேரளாவில் நிறைய கார்பரேஷன் வார்டு இருக்குது. அதில் எந்த வார்டு அப்படின்னா திருவனந்தபுரம் வார்டு. திருவனந்தபுரம். அதாவது யங்கஸ்ட்டு மேயர் யார் அப்படின்னா ஆர்யா ராஜேந்திரன். இவங்க வந்து கேரளாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கேரளாவில் எந்த கார்பரேஷன் அப்படின்னா திருவனந்தபுரம் கார்பரேஷன். இவங்க ஏஜ் வந்து 21 நினைக்கிறேன். ஏஜ் 21 இயர்ஸ். COVID-19 சப்யதா COVID-19 சப்யதா க சங்கத் और சமதான் அப்படின்னு ஒரு நூல் இருக்கார். சமந்தான் போட்ட போகிறீங்க, சமதான் யார் எழுதியிருக்கா? இது ஆத்தர் ஆஃப் த புக். ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக்? COVID-19 சப்யதா க சங்கத் और சமதான் என்ற நூலின் ஆசிரியர்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஏற்கனவே இவரை பற்றி பார்த்தோம். 2000 கைலாஷ் சத்யார்த்தி. ஏற்கனவே இவரை பார்த்தோம். 2014 மலாலா யூசுப் சாய் அவரும் கைலாஷ் சத்யார்த்தியும் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஷேர் பண்ணி வாங்கியிருக்காங்க கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர் தான் இந்த COVID-19 சத்யார்த்தியில், அதனால் சத்யதா க சங்கத் சமதான் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த அப்படியே போட்டு இந்த நூலோட பேர் அப்படியே எழுதிங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ. என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. கேட்டா. ரீசென்ட்லி சிக்கிம் கவர்மெண்ட் announced free gift milk about 200 ml for girl children. அதாவது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அதாவது சிக்கிம் மாநில அரசு கேட்டா, சிக்கிம் மாநில அரசு பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் மில்க் என்ற பெயரில் நாள்தோறும் 200 மில்லி பால் வழங்குகிறது. சிக்கிம் வந்து பெண் குழந்தைகளுக்கு டெய்லி 200 மில்லி பால் கொடுக்குறாங்க. அஸ்ஸாம் மாநில அரசு இருக்குல்ல, பெண் குழந்தைகளுக்கு டெய்லி 100 ரூபா கொடுத்து அனுப்புகிறாங்க. பாருங்கள், டெய்லி 100 ரூபா பெண் குழந்தைகள். உங்களுக்கு நம்மளுக்குலாம் கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு டெய்லி 100 ரூபா கொடுக்குற கவர்மெண்ட் எது அப்படின்னா அஸ்ஸாம். அதேமாதிரி பெண் குழந்தைகளுக்கு நாள்தோறும், இதுவும் டெய்லி தான், நாள்தோறும் 200 மில்லி. எதுக்காக அப்படின்னா நியூட்ரிஷன் பற்றாக்குறை வரும் இல்லையா, பால் குடிச்சா அது மாதிரி வராதில்ல, பெண் குழந்தைகளுக்கு அந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாள்தோறும் 200 மில்லி பால் இலவசமாக வழங்குகிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் மில்க் என்ற பெயரில் அந்த சிக்கிம் மாநில அரசு கொடுத்துட்டு வராங்க.
இன் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எது சொல்லுங்கள்? லார்ஜஸ்ட் இந்தியாவில் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரீசெண்டாக அதை மாடிஃபை பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸ்டேடியம். எது சொல்லுங்கள்? சொல்லிருப்பீங்க. வெரி குட். நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம். லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆனால் இதுக்கு முன்னாடி இது வந்து மாடிஃபை தான், இந்த கிரவுண்டை வந்து மாடிஃபை தான் பண்ணாங்க. இந்த ஸ்டேடியத்தை மாடிஃபை பண்ணி தான் இவர் பேர் வச்சாங்க. அப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி யாருடைய பேர் இருந்தது அப்படின்னா சர்தார். ஓல்டு நேம் இது, ஓல்டு நேம். இப்போ தான் நியூ நேம். ஸ்டேடியம் அப்படியே தான் இருக்குது. அந்த ஸ்டேடியத்தை மாடிஃபை பண்ணி அதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு இவரோட பேர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இது ஓல்டு நேம். கரெக்டா? சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த பழைய பேர் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ரெனோவேட் பண்ணி நியூ நேமை ரெனோவேட் பண்ணி ஒரு பார்ட் என்ன பண்ணாங்கன்னா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியமாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஹ்மதாபாத். இதுதான் மெயின். நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத். கரெக்டா? இது ஓல்டு நேம் எதுனா சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியமை நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றிருக்காங்க. இந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா அகமதாபாத். இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எது அப்படின்னா இங்கே எதிர பாருங்க, இது இருக்குல்ல, அப்படியே இருங்க. நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம். இதோட பழைய பேர் சர்தார் பட்டேல் மைதானம். இது எங்க இருக்குன்னா அகமதாபாத். இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம். இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம். கேட்டா? அதே மாதிரி இந்தியா லார்ஜஸ்ட் ஹாக்கி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிர்சா முண்டா. கேட்டா? ஹாக்கி ஸ்டேடியம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு கேட்டால் அது என்ன பேர் அப்படின்னா பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம். இந்த ஹாக்கி ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா ஒடிசா. ஏற்கனவே ஒடிசாவில் நம்ம பார்த்தோம் இடி மின்னலுக்கான தனித்துவ மையம். இடி மின்னல் அடிச்சினாலே அதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு மையம் செயல்பட போகுது. எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் பாலசோர் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம். அதேமாதிரி மான்சூன் பருவமழைக்கான பரிசோதனை மையம் அல்லது சோதனை மையம் போபால், மத்திய பிரதேசில் போபாலில் இருக்க அமைய போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அதே ஒடிசாவில் தான் அந்த எப்படி இடி மின்னலுக்கு பாலசோரில் வந்ததில்ல, இடி மின்னலுக்கான சோதனை மையம் பாலசோரில் வந்ததில்ல, ஒடிசாவில் பாலசோர். அதே மாதிரி தான் அந்த ஒடிசாவில் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியமும் அமைய போகுது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியமும் அங்கே தான் அமைய போகுது. கேட்டா? சரி, இது ரிலேட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். 2023 ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்த ஹாக்கி வேர்ல்டு கப்பில் இந்த பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியத்திலையும் பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அண்டு கலிங்கா ஸ்டேடியம், இந்த 2 ஸ்டேடியத்தில் தான் வேர்ல்டு ஹாக்கி கப்பு அது நடக்க போகுது. உலக ஹாக்கி கோப்பை எங்கே 2023 எங்கே நடக்க போகுதுன்னா இந்த 2 இடத்துலையும் நடக்க போகுது. இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ஒடிசா. ஏற்கனவே பிர்சா முண்டான்னு சொன்னால பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியத்திலையும் கலிங்கா ஸ்டேடியம் ஒடிசா, இந்த 2 ஸ்டேடியத்தில் தான் வரப்போகிற 2023 நடக்க போகிற ஹாக்கி வேர்ல்டு கப் போட்டி நடக்க போகுது. இந்த 2 ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதுதான் அடிஷனல் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே தெரியும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம்னா பிர்சா முண்டா எங்கிறது ஒடிசா. அதே ஒடிசாவில் இன்னொரு ஸ்டேடியம் இருக்குது கலிங்கா ஸ்டேடியம். அந்த கலிங்கா ஸ்டேடியத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 2023 நடக்கிற ஹாக்கி வேர்ல்டு கப்பில் இந்த 2 ஸ்டேடியமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. கேட்டா? சரி, அதாவது ஒரு ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா கார்பன் வாட்ச் அப்படின்ற சிஸ்டத்தை அந்த யூனியன் டெரிட்டரியில் கொண்டு வர போகிறாங்க. அது பேர் என்னதுன்னா கார்பன் வாட்ச். எந்த யூனியன் பிரதேசம் அல்லது எந்த ஸ்டேட் அப்படின்னா
Chhattisgarh Union Territory to launch has become the first state or union territory to launch கார்பன் வாட்சை கார்பன் எதுக்காகன்னு சொல்கிறேன் வாட்ச் என்ற பெயரில் முதலில் நிறுவிய யூனியன் பிரதேசம். கார்பன் வாட்ச் என்ற பெயரில் முதல்ல அந்த பேரில் ஒரு சிஸ்டத்தை நிறுவியிருக்காங்க. அது பேர் தான் இது கார்பன் வாட்ச். எந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னா சத்தீஸ்கர். இந்த எதுக்காக கார்பன் வாட்ச் அப்படின்னா it measures the amount of carbon emission in the atmosphere. அதாவது இது எப்படி பண்ணோம் அப்படின்னா கார்பன் எமிஷன், கார்பன் வெளியீடு இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு வாகனத்திலும் கார்பன் வெளியீடு, ஈவன் நம்ம உடம்புலேயே கூட கார்பன் இருக்குது. ஸோ அந்த கார்பன் வெளியீட்டை அளக்குமா, எவ்வளோ கார்பன் அந்த இருக்குது, காற்றுல எவ்வளோ கலந்துருக்கு அப்படி சொல்லிட்டு இது மெஷர் பண்ணுமா. எதுனா கார்பன் வாட்ச் அப்படின்ற சத்தீஸ்கரில் நிறுவின ஒரு சிஸ்டம். கார்பன் வாட்ச் அப்படின்றது சத்தீஸ்கர் என்ற யூனியன் பிரதேசத்தில் நிறுவிய ஒரு சிஸ்டத்தோட பேர். அந்த கார்பன் வாட்ச் என்ன பண்ணா, இட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் எமிஷன் அட் அட்மாஸ்பியர். இட் ஆல்சோ சஜஸ்டும் பண்ணுமா, சஜஸ்ட் how to reduce carbon. It also suggests how to reduce carbon. It also suggests how to reduce carbon. இந்த கார்பனை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறதும் இந்த கார்பன் வாட்ச் உடைய வேலை. அப்போ கார்பன் வாட்ச் என்ற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்திய யூனியன் பிரதேசம் சத்தீஸ்கர். இது என்ன பண்ணோன்னா காற்றுல கலந்துருக்க கார்பனை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அது மெஷர் பண்ணோம். அப்புறம் நம்மளுக்கு சஜஸ்டும் பண்ணோம். அது எப்படி சஜஸ்ட் பண்ணோன்னா அது டிஸ்பிளே ஆகும் இல்லையா, இவ்வளோ கார்பன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. இட் ஆல்சோ சஜஸ்ட் ஹவு டு ரெடியூஸ் கார்பன். ஸோ இது பண்ண யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டு அந்த மாநிலத்தில் உள்ள நிலங்களை அடையாளம் காண்பதற்கு ஒரு யூனிக் கோடு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இது விவசாய நிலமா, தரிசு நிலமா, இல்லை பிளாட்டா அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு யூனிக் கோடு 16 டிஜிட் யூனிக் கோடை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நிலங்களை அடையாளம் காண்பதற்கு. அதானே நிலங்களை அடையாளம் காண 16 இலக்க தனித்துவ எண்ணெய் யூனிக் கோடு. அம்மாநிலத்தில் உள்ள நிலங்களை அடையாளம் காண 16 இலக்க தனித்துவ எண்ணை அறிமுகம் செய்ய மாநிலம் யாருன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரகாண்ட் இல்லை, உத்தரப்பிரதேஷ். யூபி has introduced 16-digit unique code. 16-digit unique code for identifying land ownership in the state. Ownership யாராகிட்டலாம் அந்த லேண்டு எந்தெந்த நிலம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையிங் லேண்ட் ஓனர்ஷிப் இன் த ஸ்டேட். எந்த ஸ்டேட்? யூபி ஸ்டேட். கரெக்டா? யூபி ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் 16-digit யூனிக் கோட் ஃபார் ஐடென்டிஃபையிங் லேண்ட் ஓனர்ஷிப் இன் த ஸ்டேட்டு. நிலங்களை, அந்த மாநிலத்தில் உள்ள நிலங்களை அடையாளம் காண 16 இலக்க தனித்துவ எண்ணை அறிமுகம் செய்த மாநிலம் தான் உத்தரப்பிரதேஷ். சம்டைம் என்ன கேட்போம்னா எத்தனை இலக்கம் என்று கேட்கலாம். எத்தனை இலக்கம்? 16. கரெக்டா? எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு மத்திய அரசு எப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க சொல்லுங்கள். ஒன் நேஷன் நான் இந்தியாவில் கேட்குறேன். ஒன் ரேஷன் கார்டு இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா எந்த வருஷம்? எல்லாம் முக்கியம். 2019 ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா எப்போன்னா 2019. இது வரைக்கும்னா அப் டு பிப்ரவரி வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இணைஞ்சிருக்குன்னா அப் டு 12 ஸ்டேட்ஸ். லாஸ்ட்டாக இணைஞ்ச மாநிலம், லாஸ்ட் ஜாயின்ட் யாருன்னா ராஜஸ்தான். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில் எத்தனை மாநிலங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 12 மாநிலங்கள். ஒன் ரேஷன் கார்டில் எத்தனை மாநிலங்கள் இணைஞ்சிருக்கு? இது எதுக்காக ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எதுக்காக போட்டாங்க? எதுக்காக ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எதுக்குன்னா டு ஹெல்ப் மைக்ரண்ட் லேபர். இந்திக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்டா?
ஸோ அவங்களுக்காக தான் மாநிலம் விட்டு மாநிலம் வராங்களா, அவங்களுக்காக எங்கே வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம் அப்படி அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 2019. இந்த ஸ்கீம் aims to provide ration for migrant labor, especially for migrant labor. அதுக்காக தான் மெயினாக இது பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பசுக்களை கொல்வது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்ட்லி கர்நாடகா ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆன்டி கவு ஸ்லாட்டர் பில், ஆன்டி கவு ஸ்லாட்டர் பாஸ்ட் அப்படின்னு. ஆன்டி கவு ஸ்லாட்டர் பில் அப்படின்னா பசுக்களை கொல்வது சட்டப்படி குற்றம் என்ற மசோதாவை, பில் அப்படின்னா மசோதா, கொண்டு வந்த மாநிலம் கர்நாடகா. கேட்க வாய்ப்பு இருக்குது. பசுக்களை, அதாவது ஆன்டி கவு ஸ்லாட்டர் பில் அப்படின்னா பசுக்களை கொல்வது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநில அரசு பில் கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் யாருன்னா வந்து பசுக்களை கொன்னாங்க அப்படின்னா, அண்டர் திஸ் லா ஸ்லாட்டர் ஆஃப் cattle lead to imprisonment, ஜெயில் தண்டனை கிடைக்கும். எத்தனை வருஷம் கூட கேட்கலாம். imprisonment up to 7 years and a fine ranging 50,000 to 5 lakh, 50,000 to 5 lakhs. அதாவது பசுக்களை யாருன்னா கொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கலாம், 7 வருடம் வரை தண்டனை கிடைக்கலாம், அல்லது ஃபைன் கிடைக்கலாம். ஃபைன் எவ்வளோனா மினிமம் 50,000, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம். இதை கொண்டு வந்த இந்த பில்லை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன் கர்நாடகா குர்பா கம்யூனிட்டி ஆஸ் ரீசென்ட்லி பீன் இன் நியூஸ் அப்படின்றாங்க. கர்நாடகத்தில் குர்பா சமூகம் பற்றி செய்திகளில் வந்தன. அது எது பற்றி? கர்நாடகத்தில் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க சார், குர்பா அப்படின்னு ஒரு கேஸ்ட்டு, குர்பா கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி வந்து கொஞ்ச நாள் வந்து போராட்டம் பண்ணாங்க. என்னத்துக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த குர்பா கம்யூனிட்டிக்கு ஷெட்யூல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டில் எங்களை சேர்க்கணும், எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்தில் தங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அதுதான் மெயின். ஸோ அதுதான் நியூஸில் வந்தது. இந்த குர்பா கம்யூனிட்டி எந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். கர்நாடகாவில் இருக்கிற குர்பா கம்யூனிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களை ஷெட்யூல் கேஸ்ட் என்ற வகுப்பில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நியூஸில் வெளிவந்தது. தே டிமாண்டட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் சென்ட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் டு யூனியன் கவர்மெண்ட் டு இன்க்ளூட் குர்பா இன் ஷெட்யூல் கேஸ்ட். இதுதான் இவங்களுடைய டிமாண்டு. கேட்டா இந்த குர்பா கம்யூனிட்டி எங்கே இருக்காங்க கேட்கலாம். எங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். கர்நாடகா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, ட்ராகன் ஃப்ரூட் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், லைட்டாக விங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை அது தாமரை மாதிரி இருக்கிறதுனால கமலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்கான். எந்த மாநில அரசுனா குஜராத் தான். ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு இனிமேல் என்ன பேரா, கமலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த அரசு எதுன்னா குஜராத். கேட்க வாய்ப்பு. குஜராத் கவர்மெண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. எந்த பழம் கூட கேட்கலாம் எக்ஸாமில். ஏற்கனவே குஜராத் உயர்மீது 60வது ஆண்டு விழா மோடி அவர்களால் கொண்டாடப்பட்டது. அது 60வது வைர விழா. குஜராத் மாநில அரசு, இது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க, குஜராத் மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிராகன் பழத்தை கமலம் என்று பெயர் மாற்றியது. டிராகன் ஃப்ரூட்டுக்கு இனிமேல் கமலம் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேட்டா வட கிழக்கு நாடுகள் ஆன எதுனா மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த 3 ஸ்டேட்டும் ஃபவுண்டேஷன் டே கொண்டாடிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்ஸும் ஃபவுண்டேஷன் டே கொண்டாடிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 21 ஜனவரி 2021 வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த மாநிலங்கள் ஃபார்மேஷன் தோற்றம் பெற்றதுக்கான
தோற்றம் பெற்றதற்கான அதாவது மாநிலங்கள் தோன்றிய தினம் என்னைக்கு கொண்டாடினா 21 ஜனவரி 2021 இது பண்ணியிருக்காங்க. இந்த மாநிலம் எப்போ வந்து மாநிலமாக ஆச்சு அப்படின்னா 1972 1972 தான் மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா திரிபுரா என்ற இந்த 3 மாநில அந்தஸ்து பெற்றது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த 3 மாநிலங்கள் தோற்றம் பெற்ற ஃபவுண்டேஷன் டே 21 ஜனவரி 2021 கடைபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துலாம். ரீசெண்டாக பீகாரில் கல்ரவ் பறவைகள் விழா கொண்டாடியிருக்காங்க. இந்த கல்ரவ் பறவைகள் விழா எங்கே கொண்டாடிருக்காங்கன்னா நாகி பறவைகள் சரணாலயத்தில். கல்ரவ் பறவைகள் திருவிழா கொண்டாடியிருக்காங்க எங்கே அப்படின்னா நாகி பறவைகள் சரணாலயத்தில். ரீசெண்டாக இந்த கல்ரவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் பேர்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடியிருக்காங்க. இந்த கல்ரவ் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. கேட்பாங்க பீகார். கல்ரவ் பேர்ட் ஃபெஸ்டிவல் இன்னாகரேட்டட் நாகி பேர்ட்ஸ் சென்ச்சுரி எங்கே இருக்குன்னா பீகார். கேட்டிங்களா? 2022 உமன் ஏஷியன் கப் நடக்க போது. இதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஹோஸ்டட் பை இந்தியா. 2022 பெண்கள் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டி. இது வந்து ஹாக்கின்னு நினைக்கிறேன். சரி ஃபுட்பால், பெண்களுக்கான ஃபுட்பால். 2022 உமன் பெண்கள் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டி, அது ஃபுட்பால் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. கேட்டா சரி. அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். ஊழல் குறியீட்டு பட்டியலில் ஊழல் குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரப்ஷன் இண்டெக்ஸில் 2022 பெண்கள் ஆசிய கோப்பை நடத்தும் நாடு இந்தியா. எப்போனா 2022. உலக ஊழல் குறிப்பில் இந்தியாவில் எத்தனாவது இடம்னா 86வது. கரப்ஷன் இண்டெக்ஸ் 86th. சந்திராயன் 1 எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா சந்திராயன் சந்திராயன் 1 எப்போ விட போகிறாங்கன்னா 22 அக்டோபர் 2008. சந்திராயன் 2 எப்போ விட போகிறாங்கன்னா எப்போ விட்டாங்கன்னா 22 ஜூலை 2019. இது எப்போ விட போகிறாங்கன்னா 2022. இதை கூட பார்த்தோம்ல உமன் ஆசிய கோப்பை, உமன் ஏஷியன் கப் 2022. இது வந்து பிளான்டு தான், இது மாறலாம். கேட்டா இது எல்லாமே இந்த சந்திராயன் 1 எந்த செயற்கைக்கோள் மூலமாக விட்டாங்கன்னா PSLV C11. அதே மாதிரி இந்த சந்திராயன் 2 எதில் விட்டுருக்காங்கன்னா PSLV Mark 3, PSLV MK3 அந்த ராக்கெட்டில் விட்டுருக்காங்க. இந்த 3 செயற்கைக்கோளுமே எங்கேருந்து விட்டாங்க அல்லது எங்கேருந்து விட போகிறாங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். 3மே எங்கே இருக்குன்னா ஆந்திரா, ஏபி. 3 ராக்கெட்டுமே எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னா ஆந்திரா. சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் எங்கே இருக்குன்னா பர்டிகுலர் ஸ்ரீஹரிகோட்டா. சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலேருந்து விட போகிறாங்க. அந்த சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டா. அந்த ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்குன்னா ஆந்திராவில். கேட்டா மிஷன் ரெயின்போ 3.0 வாஸ் லான்ச். யார் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன். எதுக்காக அப்படின்னா மிஷன் ரெயின்போ 3.0 என்ற
பிரச்சாரத்தை தொடங்கிய என்ன ப்ரோக்ராம் தொடங்கிய யார் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன். எதுக்காக இது மிஷன் 3.0 அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் உமனுக்காக வேக்சினேட் பண்ணுறது வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தான். வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். தடுப்பூசி இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம்தான். ரெயின்போ 3.0 இதை பண்ணவர் ஹர்ஷ்வர்தன். கேட்டா மீதி கிளாஸ் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டிலே முதன்முறையா ஆட்சி தமிழ் IAS அகாடமியில எல்லா புத்தகங்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்து முறையா வழிகாட்டிய ஆட்சி தமிழ் IAS அகாடமிக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.